உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் நாம் வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. நீங்கள் பெரியவர் ஆண்டவரே. எங்களை மேல் வயிறு ஒரு பெரிய தேவ திட்டத்தை வச்சிருக்கிறீங்க. எங்களை குறித்த ஒரு பெரிய தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்காக அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எங்களுக்காக அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி கர்த்தாவே நாங்கள் பிரயாணிக்கும்படி இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீர் எவ்வளவு நல்ல தகப்பன் ஆண்டவரே. குப்பையில் இருந்த புழுதியில் இருந்த எங்களை நீர் தெரிந்து கொண்டு ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின் பிரகாரம் நாங்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கும் இங்கு அமருவதற்கும் நாங்கள் நிற்பதற்கும் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவேனும் தகுதி உள்ளவர்கள் அல்லவே. ஆனாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிற அன்பு நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்ற வசனத்தின்படி இன்றைக்கும் இதிலும் பெரிதான ஸ்தானத்துக்கு எங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர் என்றே இன்றைக்கு எங்களோடு நீங்கள் பேச போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய கரத்தில் தாழ்த்துகிறேன். எங்கள் இயேசு ராஜா நீங்கள் மகிமைப்படுவீராக. பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எத்தனை பேருக்கு இந்த வசனத்தை பார்த்த உடனே பரவசம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம் உண்டானது? ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் இருந்து நம்முடைய ஆண்டவரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு காரியத்தை துவங்குவதற்கும் அதை பெரிதுபடுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை. ஹல்லேலூயா. அவர் நினைச்சா அவர் என்ன பண்ணுவார்? சூப்பரா எல்லாத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் போது ஆபிரகாம் எங்க இருந்தார் அப்படின்னா கல்தேயர் ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒருவேளை நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா நம்பியூர்ல இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னா இன்னும் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாத ஒரு நபராக நாம் இருக்கிறோம். அதை நாம் இன்றைக்கு உணர்ந்து தேவனுடைய திட்டம் எவ்வளவு பெரியது என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெறும்போது அவர் இருந்த இடம் எது? மெசொப்பொத்தேமியா தேசம். அல்லேலூயா. அதை ஊர் என்ற கல்தேயர் பட்டணம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமோடு உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிச்சோன்னா ஆபிரகாமுடைய தேராகு, ஆபிரகாமுடைய அப்பா பேரு தேராகு. அவருக்கு 70 வயதான போது வாசிங்க. ஆபிரகாம் தேராகு 70 வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். போதும். யாரு? நாகோர், ஆரான், ஆபிராம் என்பவர்களை பெற்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆரான் அவருடைய ஊராகிய மெசொப்பொத்தேமியா என்ற அந்த தேசத்திலேயே மரித்து போனார். இந்த மெசொப்பொத்தேமியாவிலிருந்து ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து கர்த்தர் பேசி ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது ஆபிரகாமோடு யார் வந்தா அப்படின்னு கேட்டா அவங்க அப்பா தேராகு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆரானுடைய குமாரனாகிய லோத் என்ன பண்ணாரு? கூட வந்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆபிரகாம் அங்கு புறப்பட்ட அந்த அந்த ஊர்ல இருந்து புறப்பட்ட அந்த நாட்களிலே நேரங்களிலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் பாருங்க. ஆபிரகாமிடத்துல மட்டும்தான் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி பேசுகிறார். ஆனால் ஆபிரகாமின் உடன் பிறந்ததாகிய நாகோர் இடத்திலோ ஆரான் இடத்திலோ தேவன் பேசவில்லை. எதை குறித்து? நான் உன்னை ஆசீர்வதிச்சு ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ என்ன எப்படி இருப்ப? ஆசீர்வதிச்சு உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு வேற 2 தன்னுடைய சகோதரனிடத்திலே பேசாத
நம்முடைய யெகோவா தேவன் ஏன் ஆபிரகாம் இடத்துல பேசினார் என்றால் அதான் தேவனுடைய செயல். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு எதிர்கால ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்கள் உண்டு. அல்லேலூயா. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாகவே எபேசியர் 1:4 வாசிக்கிற பிரகாரம் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாகவே நம்மளை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டபடியே என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாகவே நம்முடைய ஆண்டவர் இன்னார் வயிற்றில் நாம் இன்னாராக பிறப்போம், இன்னாருக்குள் இந்த விசுவாசம் செயல்படும், என்னை அவன் விசுவாசிப்பான் என்பதை என்ன பண்ணியிருந்தார்? தேவன் அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதனால்தான் நாகோரையும் விட்டுட்டாரு, ஆரோனையும் விட்டுட்டாரு. யாரை பிடிச்சிட்டார்? தேவன் ஆபிரகாமை. அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்ட பொழுது, ஆபிரகாம் உங்களை போல என்ன போல அவரும் ஒரு புறஜாதி இனமாக விக்கிரக வழிபாடுகளில் இருந்த ஒரு மனிதன் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகங்களில், யோசுவாவின் புஸ்தகங்களில் நம்ம என்ன பண்ணுகிறோம்? வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய அப்பா தேராகு ஒரு விக்கிரக வழிபாடு செய்கிறதான ஒரு மனிதனாகத்தான் இருந்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆபிரகாமிடத்திலே மட்டும் விசுவாசம் என்பது உருவாகும் என்பதை தேவன் அறிந்தபடியினால் ஆபிரகாமிடத்திலே இந்த வாக்குத்தத்தங்களை பேசுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் நம்மளோட உடன் பிறந்தவங்க, நமக்கு தெரிந்தவங்க, அறிமுகமானவங்க, நம்மளை விட நல்லவங்க, நம்மளை விட தான தர்மம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. என்ன காரணம் அப்படின்னா, நாம் தேவனை விசுவாசிப்போம், நம்புவோம், இந்த தேவனை வாயினால் அறிக்கை பண்ணுவோம் என்று அவர் அறிந்தபடியினாலே நம்மளை என்ன பண்ணாரு? அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தாங்க நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா நாம் இங்க வந்திருக்க மாட்டோம், வந்திருக்கவும் முடியாது. உங்களுக்கே ஒரு அவநம்பிக்கை இருக்குல்ல, நம்ம கடைசி வரலும் அந்த இயேசுவை பின்பற்றி போயிடுவோமா? இல்ல, நம்ம கடைசியா பரலோகம் போய் சேர்ந்துருவோமா? உண்மையாலுமே இந்த விசுவாச ஓட்டத்தை துவக்கின நாம போய் முடிவடைஞ்சிருவோமா? அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நமக்குள்ள அப்பப்ப என்ன பண்ணும்? தோன்றி மறையும். அல்லேலூயா. சூரியன் தோன்றி மறையிறது போல இந்த எண்ணங்கள் நம்ம மேல தோன்றி நமக்குள்ள மறைகிறது. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை கடைசி வரலும் பின்பற்றிடுவோமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் தோன்றி மறைகிறது. நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்குள்ள வைக்கப்பட்ட இந்த விசுவாசம் அது உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. தேவனே உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுகிறார்? வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிச்சிருக்கிறார். உங்கள்கிட்ட அது இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கண்டுபிடித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஆபிரகாமுடன் பேசினார். ஆனால் நாகோரிடத்திலோ ஆரோனிடத்திலோ அதை தேவன் என்ன பண்ணல? பேசவில்லை. அழைப்பு பெற்றது யார் மட்டும்தான்? ஆபிரகாம் மட்டும்தான். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து தான் தேவன் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. இப்படி ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு குறைவோட இருக்கிறார். என்ன குறைவு அப்படின்னா, ஜாதி ஆக்குவேன் அப்படின்னா நம்ம கடந்த நாள்ல ஓவர்சீயர் சொன்னது போல ஒரு தேசமாக்குவேன் அப்படின்னு சொல்ற. இப்ப தேசம்னா என்ன? அதுல முக்கியம் தேசம்னா அதுல யார் இருக்கணும்? ஜனங்கள் இருக்கணும். அப்புறம் யார் இருக்கணும்? ராஜா இருக்கணும். அப்புறம் யார் இருக்கணும்? ராஜா இருக்கணும். அல்லேலூயா. தேசம் அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கணும் இல்லையா? தேவன் நம்மளை ஒரு பெரிய தேசமாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வரும்பொழுது இந்த நம்பியூர் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற பகுதி முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் நிறைந்த பட்டணங்களாய் கிராமங்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை என்னையும் கர்த்தர் கருவியாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அற்பமான நம்மை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் அநேகரை கர்த்தர் எழுப்புவார், ஊழியத்துக்கென்று எழுப்புவார். அநேகர் நீங்கள் சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படுவார்கள். ஊழியத்துக்காக தோள் கொடுத்து நிற்கிறவர்கள் நம்மளோடு கூட இணைவார்கள். அல்லேலூயா. இந்த தரிசனம் பெரியது. இது என்னுடையது இல்லை, இது யாருடையது? தேவனுடையது. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமின் சந்ததியா நம்மளை வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார். அது இன்றைக்கு வரலும் இஸ்ரேல் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போலதான் எல்லா பட்டணத்தை கிராமத்தையும் அவருக்கு சொந்த தேசமாய் மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். அதனாலதான் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. உங்கள் கிராமத்தில் நீங்கள் ஒரு பெரிய சந்ததியை, ஜாதியை உருவாக்கக்கூடிய ஒரு ஆபிரகாம். அல்லேலூயா. ஒரு சாராள் நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். இவள் ஜாதிகளுக்கு தாயாவாள் என்று சொல்லி சாராளுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆதியாகமம் 17. அல்லேலூயா. அதனால் நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. உங்களை கொண்டு ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு இது நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் ஆரம்பிக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாத மாதிரிதான் இருக்கும். ஆனால் அதனுடைய நம்முடைய ஊழியத்தின் முடிவு, நம்முடைய வாழ்க்கையின் முடிவு அது எப்படி இருக்கும்? மகிமையா இருக்கும். இதைத்தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்படி சொல்லும் போது ஆபிரகாமுக்கு பிள்ளையும் இல்லை, நிலமும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் யாரோடு இருந்தார்? ஆபிரகாமோடு இருந்தார். ஒருவேளை இன்னைக்கு விசுவாசத்துல மங்கி போய் வந்திருப்பீங்கன்னா உங்க விசுவாசத்தை நீங்க அனல் மூட்டுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சந்ததியே இல்லை அப்படி நினைக்காதீங்க. சந்ததி வரும், குறித்த நேரத்துல வரும். குறித்த நேரத்துல பிள்ளை பிறக்கும். குறித்த நேரத்தில் அந்த பிள்ளை உங்களுடைய காரியங்களை இல்லை, தேவ காரியத்தை செய்யும்படி தேவனால் பயன்படுத்தப்படுவான். அல்லேலூயா. தேவனால் பயன்படுத்தப்படுவாள். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வல்லவர். கர்த்தர் அதை செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு பிள்ளையை குறித்து ஆபிரகாம் அவருடைய அந்த தேசத்துக்கு வந்த பொழுது பேசுகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற 2 வேத பகுதியை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ரோமர் 4:19 ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை என்று அந்த வேத பகுதியில் ஆபிரகாமை குறித்த அநேக காரியங்கள் சொல்லப்பட்ட பொழுது அந்த 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. எபிரேயர் 11:17 ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அங்க சொல்லுகிறார், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அப்படின்னாலே நமக்கு ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம் வரும். அது என்னது? விசுவாசம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நமக்கு மட்டும் இல்லைங்க, அவர் தான் இப்ப விசுவாசிகளுக்கெல்லாம் யாரு? தகப்பன். நான் மரிச்சா கூட வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் மடிக்கு தான் போக போகிறோம். நாம் இளைப்பாறும்படி எங்க போக போகிறோம்? ஆபிரகாமின் மடிக்கு நாம் இளைப்பாற போக போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆபிரகாமை தேவன் தேசமாக்க எதிர்கால திட்டத்தை வைத்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் இந்த ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற உடனே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. 25 ஆண்டு காலமானது புத்திர பாக்கியத்தை பெறுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரிப்பதற்கு 4 தலைமுறைகளை கடந்து மோசே போய் எகிப்தில் அடிமையா இருந்த அந்த ஜனத்தை அழைத்து கொண்டு வந்து மோசையின் காலத்துல 2.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு கிழக்கேயும் மீதி 9.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு மேற்கேயும் யோசுவாவின் மூலமாய் என்ன பண்ணப்பட்டதுன்னா தேசம் பங்கிடப்பட்டு, சீட்டு போட்டு பங்கிடப்பட்டு ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன பண்ணப்பட்டது? அந்த தேசம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு என்ன வேலை அப்படின்னா, எனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வருகிறது, அந்த சந்ததிக்கு நான் என் விசுவாசத்தை வைத்து போகிறேன் என்று உங்கள் விசுவாச வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா, இப்பதான் முதல்ல நான் குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டு வந்திருக்குன்னா இதான் உங்களுக்கு ஆரம்பம். அல்லேலூயா. ஆனா இனி இதுக்கு அப்புறம் தான் என்ன இருக்குதுன்னா, கர்த்தருடைய செயல் நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் தேசத்திலே நடைபெற போக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய பிள்ளைகள் மூலமா, பேர பிள்ளைகள் மூலமா கர்த்தர் இந்த தேசத்தை என்ன பண்ணுவார்? பெரிய இனமாக்குவார், ஜாதியாக்குவார். அல்லேலூயா. தேவன் அதை செய்வார். தேவன் அதை
செய்வார். ஆபிரகாமுக்கு தேவன் அதை சொன்னார். ஆதியாகமம் 15 சொன்னார், உன் சந்ததி இப்படி எகிப்துக்கு போய் 4 தலைமுறை கழிச்சு திரும்பி வரும். நீ உன் முதிர் வயதுல சமாதானத்தோடு உன்னுடைய கல்லறைக்கு நீ போவ, நீ போயிடுவ, நீ வந்து சேர்ந்துருவேன்ட்ட. ஆனா உன் சந்ததிக்கு இந்த தேசம் என்ன பண்ணப்படும்? பங்கிடப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்படி ஒரு விசுவாசத்தை விதைங்க. நான் இருக்கிற கிராமத்துல எனக்கு பின்னாக இந்த கிராமம், இந்த பட்டணம் யாரைத்தான் சேவிக்கும்? கர்த்தரை தான் சேவிக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, எனக்கு பின்னாக என் கிராமத்துல கர்த்தரை சேவிக்கிற தேவ சந்ததி எழும்போம், தேவனுடைய சந்ததி எழும்போம். நீங்க உங்க பிள்ளைய மட்டும் நீங்க பிள்ளையா பார்க்க கூடாது, ஊரு பிள்ளையெல்லாம் நீங்க என்னவா பார்க்கணும்? பிள்ளையா பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு திறந்த தாராள மனோவிருத்திய தேவன் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 25 ஆண்டு கழித்து தான் யாருக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைச்ச காலத்துல நமக்கு பிள்ளைங்க பிறக்கலைன்னா நாம என்ன நினைக்கிறோம்னா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் குறித்த காலத்துல கர்த்தர் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறாருன்னா அதுதான் என்னது? அவருடைய செயலுக்கான ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஈசாக்குக்காக ஏன் தேவன் 25 வருஷம் ஆபிரகாமை வெயிட் பண்ண வச்சாருன்னா, விசுவாசத்தில் பூரணப்படுகிற ஒரு ஆபிரகாம் சந்ததியிலிருந்து தான் ஈசாக்கு என்ன பண்ணணும்? வரணுங்கிறது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் 100% விசுவாசத்துக்குள்ள இருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் ஈசாக்கை பலி செலுத்து அப்படின்னு சொன்ன உடனே உற்சாகமா பலி செலுத்த என்ன பண்ணாரு? போயிட்டார். ஒருவேளை அந்த சம்பவம் வேதாகமத்தில் எழுதப்படாமல் இருக்குமானால் ஆபிரகாமுக்குள்ள இவ்வளவு விசுவாசம் இருந்ததுங்கிறது உங்களுக்கும் எனக்கு தெரியவே வாய்ப்பில்லை. உண்மைதானே? அந்த சோதனை, ஆபிரகாம் ஈசாக்கை மோரியா மலையிலே பலி செலுத்தப்பட வேண்டும் என்ற சோதனையை தேவன் அனுமதித்த பொழுது அதை அவர் செய்தாரே, அதை செய்ய துணிந்தாரே. அந்த காரியம் ஒருவேளை ஆபிரகாம் வாழ்க்கையில் அது நடக்காம இருந்திருந்தா, ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் இருந்ததுங்கிறத நாம இன்னைக்கு யாரும் என்ன பண்ண முடியாது? பெருசா பேச முடியாது. அல்லேலூயா. அப்படி ஈசாக்கை பலி செலுத்துகிற அளவிற்கு ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, தேவன் மேல் என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள உருவாகணும். அதனாலதான் குறைவோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க உங்க விசுவாசத்தை வளர்த்துக்கிறதுல, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசத்தை வளர்த்துக்கிறதுல நீங்கள் கிரயம் செலுத்தியே ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏன் தடைபடுகிறது என்றால் நம்முடைய விசுவாச அளவு எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. சொல்லுங்க, எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும் பொழுது அந்த விசுவாசம் நிறைவா இருந்தால் அது உடனே நிறைவேறுவதை நீங்க என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஆபிரகாமை நம்ம கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசத்தை கர்த்தர் உருவாக்குனார். ஒரு தேசமாவா என்று வாக்கு பண்ணிட்டார் கல்தேயர் பட்டணத்திலேயே. ஆனால் நம்மளை போலதான் இந்த ஆபிரகாமுக்கு அப்பப்ப கொஞ்சம் விசுவாசம் டவுன் ஆகும் பொழுதெல்லாம் அவர் உற்சாகப்படுத்துவார். ஒரு முறை நான் உங்களோட பேசுறேன் அப்படின்னா அப்ப மறந்துடுவோம். நம்ம ஒரு முறை எப்பயோ பேசிட்டு விசுவாசத்தை பேசிட்டு விட்டுட்டேன்னா மறந்துடுவோம். திரும்ப திரும்ப நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன்னு பேசும்போது தான் உங்களுக்கு என்ன உருவாகுன்னா, நிச்சயமா எங்க போனாலும் இதே தான் பேசுறாரு, நிச்சயமா இது என் வாழ்க்கையில நடக்க போகிறது என்பதை என்ன பண்ண முடியும்? நம்முடைய இருதயம் உறுதிப்படும். அல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாமுகிட்ட திரும்ப திரும்ப பேசினார். ஒரு முறை 2 முறை அல்ல, அவர் எத்தனை முறை பேசினார் பாருங்க. வாசிக்கலாம். ஆபிரகாமுக்குள்ள இந்த விசுவாசத்தை தேவன் உருவாக்க எத்தனை முறை பேசினார் என்று நாம் வாசிக்கலாமா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 17, 18, 19 பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைத்திருக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சன்னதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். 19
அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதானவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். போதும். அல்லேலூயா. அப்ப அந்த அவருடைய அந்த விசுவாச அந்த காரியத்தை பவுல் என்ன பண்ணுகிறார்? எழுதுகிறார். இப்ப இந்த விசுவாசத்தை தேவனிடத்திலிருந்து ஆபிரகாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை மறுபடியும் சொல்லும் பொழுது என்ன ஆகும்? விசுவாசம் வளரும். விசுவாசம் என்ன பண்ணும்? வளரும். அதை தான் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். பாருங்க, உங்களுக்கு இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, வரப்போகிற சந்ததிக்கு நீங்கள் தான் தாய் என்று சொல்லுகிறார், நீங்கள் தான் தகப்பன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்கள் வரப்போகிற சந்ததிக்கு நீங்கள் தான் தாய், நீங்கள் தான் தகப்பன். நம்புறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கும் பொழுது உங்களை என்ன சொல்லுவாங்க? நல்ல எங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தாய் இவங்க, நல்ல ஆவிக்குரிய தகப்பன் இவங்க அப்படின்னு சொல்றோம். அல்லேலூயா. ஏன்? அவர்களை நாம் விசுவாசத்தில் வளர்த்ததினாலே. அப்படி நீங்க பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அதற்காகத்தான் தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இப்படி சொன்னதை ஆபிரகாமால் மட்டும் எப்படி பார்க்க முடிந்தது அப்படின்னா, ஆபிரகாமுக்கும் சில காரியங்கள் நடந்தது. தேவன் வானத்து நட்சத்திரத்தை பார்க்க சொல்லி இது போல உன்னுடைய சந்ததி இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன காண்பிக்கப்பட்டது? ஒரு அடையாளம் காண்பிக்கப்பட்டது, ஒரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. வானத்து நட்சத்திரத்தை போய் என்னங்கிறார்? என்ன முடியுமா? முடியாது. அவ்வளவு நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு சொல்றார், இப்படிதான் உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை ஒரு முறை மாத்திரமல்ல, பல முறை திரும்ப திரும்ப ஆபிரகாமுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 12:3 நாம பார்த்தோம். 12:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அதனுடைய பின்பகுதி பாருங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. என்னது? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னா, உனக்கு வரப்போகிற சந்ததியால, உனக்கு பிறக்க போகிற பிள்ளையால பூமி முழுவதும் என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன் முதல்ல பேசினார். அல்லேலூயா. இரண்டாவதா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்றாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமுக்கு மறுபடியும் சொல்றார். இப்ப என்ன சொல்றாரு? பூமியின் தூளை போல. இதுவரையிலும் ஆபிரகாமுக்கு என்ன கிடையாது? பிள்ளையே கிடையாது. ஒரு கடுகளவு கூட அதற்கான அறிகுறியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆபிரகாமோடு, உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? பூமியின் தூளை போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீங்க மணல் அள்ளி கையில் வச்சுக்கிட்டு என்னங்க பார்க்கலாம்? மணல் அள்ளி கையை வச்சுட்டு என்ன முடியுமா? கல் அள்ளி கையில் வச்சுக்கிட்டு கூட எண்ணி பொறுக்கி போட்டலாம். மணல் அள்ளி கையில வச்சு பொறுக்கு எண்ணி போட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தேவன் அப்படியாய் ஆபிரகாமை என்ன பண்றாரு? ஆசீர்வதிப்பேன்னு மறுபடியும் பேசுறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறது அப்படித்தானே? வாரம் சொல்றாரு, கர்த்தர் ஆசீர்வதிப்பேங்கிறாரு. இப்படி இருந்தா அவனை வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்றாரு, கீழாகாம மேலாவன்னு சொல்றாரு. போன வருஷம் கூட நான் மந்தையை பெருக பண்ணுகிறது போல மக்களை பெருக பண்ணுவேன்னு வாக்கு பண்ணாரு. இந்நேரம் சபை நிறைஞ்சு வலிஞ்சு வெளியே என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு பெரிய இடத்துக்கு செட்டு போட்டு உட்காந்துருக்கணுமே. நீ எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், அவர் அருளிய நல் வார்த்தைகள் ஒன்று கூட என்ன பண்ணாதான்? தரையில் விழாது. சொன்ன மாதிரி என்ன பண்ணும்? நடக்கும்.
அது காலதாமதம் ஆகலாம், ஆனால் சொன்னபடி நடக்கும். ஹல்லேலூயா. இப்ப தேவன் ஆபிரகாம் இடத்துல இப்படி பேசுகிறார். 15வது அதிகாரத்துக்கு வந்தா ஆதியாகமம் 15:5 அவர் சொல்றார், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. இப்படி 15ஆம் அதிகாரத்துல பேசுறார். இதோட விடல. ஆதியாகமம் 17:6 சொல்லுகிறார். இங்கே 17:6 என்ன சொல்றார்? உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை, ஆனா என்ன சொல்றாரு? ராஜாக்கள் தோன்றுவார்கள். அல்லேலூயா. ராஜாக்கள் தோன்றுவார்கள்னு தீர்க்க தரிசனம் பெற்றவங்க நீங்க இங்க இருக்கலாம். ஆனா என்ன இல்ல, இப்ப என்ன இல்ல? பிள்ளையே இல்ல. தோன்றுவாரா? தோன்ற பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம்? நினைக்கலாம், கேட்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வார்த்தையை, தமக்கு ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன வார்த்தையை தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. ஒரு நாளும் அது என்ன பண்ணாது? மாறி போகவே போகாது. இப்ப 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல வாசிக்கிறோம். மீண்டும் 18ஆம் அதிகாரத்துல பேசுறார். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். போதும். இங்க வந்து கால குறிச்சிட்டார். இன்னும் என்னது? உற்பவ காலத்திட்டம் அப்படின்னா என்னது? ஓராண்டு. அல்லேலூயா. 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 எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசனத்தை ரிசீவ் பண்றீங்கன்னு தெரியாது. இன்னும் ஓராண்டுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். கரந்தட்டி ரிசீவ் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்குகிற கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை ஜாதியாக்கும்படி தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா. செய்வீர், செய்வீர் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டார் ஆபிரகாம். யாரை பார்த்து? கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லிட்டார். ஒரு வருஷத்துல தேவன் இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு வர வேண்டிய இந்த அற்புதத்துக்கு ஒரு கால குறிப்பு கர்த்தர் கால கெடுவை வச்சுட்டார். இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் அப்படி கேட்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை ரட்சிக்கப்படலப்பா, என் கணவன் ரட்சிக்கப்படலப்பா, என் பிள்ளை வாழலப்பா. இதை இந்த ஒரு வருஷத்துக்குள்ள, இந்த வருஷத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க? செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. நீங்க என்ன பண்ணுங்க? கேளுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தொய்ந்து போகாமல் இருக்க தொடர்ந்து தேவன் ஆபிரகாம் இடத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நம்ம சோர்ந்து போகாம இருக்கணும்னு நமக்கு வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். விசுவாச வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். யார் மூலமாவது அந்த வார்த்தையை நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். ஹல்லேலூயா. அதே 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிச்சோன்னா, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. போதும், ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்று நல்லா புரியும். என்ன அப்படின்னா, தேவன் ஆபிரகாமுக்கு வைத்த தேவ திட்டம் புரியுதா? இன்னுமே குழந்தை பிறக்கல, இன்னும் குழந்தை உருவாகவும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய மனதில் என்ன இருக்குன்னா, ஆபிரகாம் ஒரு பலத்த ஜாதியானவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனோ வருஷங்களுக்கு முன்னாக மெசபத்தோமியா தேசத்திலே கர்த்தர் பேசின அந்த வார்த்தையை கர்த்தர் தன்னுடைய மனதில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பேசினதை அவர் மனசுல வச்சிருக்கிறார். நம்ம தான் மறந்து போயிடும். காதுல கேட்ட நம்ம மறந்துடுறோம்.
ஆனா பேசின அவர் நமக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை எங்க வச்சிருக்கிறாரு இருதயத்துல. மறந்துடாதீங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் உங்களை குறித்து, உங்க பிள்ளையை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொன்னாரோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உறுதிப்படுத்தும்படி ஊழியக்காரன் மூலமாக சொன்னாங்களோ, அந்த வார்த்தை நிச்சயமா என்ன பண்ணும்? நிறைவேறும். ஏனால் அந்த வார்த்தை கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறது. அவர் சொல்றாரு, ஐயோ இவன் பலத்த ஜாதியாக போறான், இவனுக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், மகா பிரபுவாக போகிறான். இந்த ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், இவனுக்கு நான் எதையுமே மறைக்க மாட்டேன்னு சோதோம் குமாராவுக்கு நடைபெற போகிறதை என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 19வது வசனம் பாருங்க. இந்த வசனம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கவனிங்க, ஆபிரகாமுக்கு இன்னும் ஈசாக்கு என்ன பண்ணல? பிறக்கவே இல்லை. ஆனால் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னன்னு சொல்லி, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும். கவனிங்க, இங்க நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு எதிர்பார்க்கிற ஒரு நிபந்தனை இதுதான். இதை மட்டும் நம்ம செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டிய நிலையில இருக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க உங்களை போதிக்கிற அளவுக்கு நீங்க நடந்துடக்கூடாது. ரொம்ப கவனம். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டிய ஸ்தானத்துல இருக்கிறீங்க. அதை தான் இங்க தேவன் சொல்றார். இந்த ஆபிரகாம் தன் பிள்ளைக்கும் தனக்கு பின் தன் வருகிற வீட்டாருக்கும் இவன் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் என்ன செய்வாராம்? கர்த்தருடைய வழியை குறித்தும் காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கும் பொழுது, உங்களுக்கென்று ஒரு குடும்பம் உருவாகும் பொழுது, உங்களுக்கு ஒரு வீட்டார் உருவாகும் பொழுது, நீங்கள் கட்டாயம் கர்த்தருடைய வழியையும் நீதியையும் நியாயத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த காரியத்தில் தான் ஆபிரகாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அப்பதாங்க ஆபிரகாம் சந்ததி ஜாதியாகும், பெரிய தேசமாகும். அல்லேலூயா. தேசம் ஆகணும்னா நம்ம பழகி பெருகணும். தேசமாகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பழகி பெருகணும். நாம் பழகி பெருகணும்னா கர்த்தரிட்ட சகல கற்பனைகளிலும் கட்டளைகளின்படியும் நாம் நடக்கிறவர்களாய் இருந்தால் நாம் பெருகுவோம். கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நாம் நடக்காமல் போனால் நாம் குறுகி போய் விடுவோம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, தனக்கு பின் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இப்படி உங்க பிள்ளைங்களை வளர்ப்பீங்கிற நிச்சயத்தை கர்த்தர் பெறணும். கர்த்தர் என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வைப்பேன். நான் கூட உட்கார்ந்துருப்பேன். படிக்கத்தில்ல, நோ பிரச்சனை. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவன் வாசிக்கிறது தப்புங்கிறத உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். அவன் கர்த்தருங்கிறத காத்தர்னு வாசிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஏய் அப்படி அங்க இல்லை, நல்லா வாசி அப்படிங்கிறத நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம். அதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கணும் பக்கத்துல. உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்தெடுக்கணும். உங்கள் பிள்ளைகள் ஒரு ஜாதி என்பதை நீங்க மறந்து போக கூடாது. உங்க பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது சகல நல்ல ஒழுக்கத்திலும் ஒழுங்கும் கிரமமா வளர்த்து எடுக்கணும். எடுத்தாதான் நம்ம பிள்ளைகளை என்ன வாக்குவாரு? ஜாதியாக்குவா. உங்க பிள்ளைங்க தேசத்துல போய் நிற்கும் போது ஜனத்தின் மூப்பர்களோடு உட்காரும் பொழுது நீங்க பேரு பெற்றவர்களா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா உண்மையும் உத்தவமா இந்த ஆபிரகாமை போல இருந்து நீங்க நடந்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை கொண்டு நம்முடைய தேசத்தை என்ன பண்ணுவாரு? பெரிய ஜாதியாக்குவார், அசைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தரிசனம் நமக்குள்ள வரணும்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். நீங்க என்ன தொழில் தொடங்கினாலும் உண்மையா இருங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு நீங்க என்ன பண்ணுங்க? 100% என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போய் செய்யுங்க. நான் உங்களுக்கு சொல்ற ஆலோசனையை மட்டும் கரெக்டா நீங்க கடைபிடிங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு நீங்க என்கிட்ட என்ன பண்ணலாம்?
ஓங்கி 4 அரை அரைஞ்சு என்னை ஆசீர்வதிக்கலைன்னு சொல்லி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். சொன்ன மாதிரி மட்டும் அவங்க சொல்ற ஆலோசனையின்படி நீங்க நடந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பெரிய அளவுக்கு உயர்த்தி தான் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தை முதல்ல ரொம்ப கவனிக்கணும், குடும்பத்தை விட்டுறக்கூடாது. ஆபிரகாம் அதுல ரொம்ப எப்படி இருந்தாரு? கவனமா இருந்தார். ஏன் தெரியுமா அவர் கவனமாயிட்டாரு? ஒரு மிஸ்டேக் பண்ணி இஸ்மவேலை வர வச்சுட்டார். அதனால்தான் ஈசாக்கை உருவாக்குவதிலே ஆபிரகாம் மிகவும் கவனம் செலுத்தினார். அல்லேலூயா. அதை நம்பினார். ஆண்டவர் அறிக்கை பண்ணுகிறார் இந்த 19வது வசனத்துல. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய வளர்ப்புல பெற்றோர்களாகி உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எத்தனை முறை உங்க பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவு பண்றீங்களோ, அவங்கள உருவாக்கும்படி நீங்க அவர்களுக்கு டைம் கொடுக்குறீங்களோ, அது வீணாகவே போகாது. நீங்க அதை மைண்ட்ல வைங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க தான் உங்களுக்கு எதிர்கால சொத்து. அல்லேலூயா. ஒரு டாக்டரை உருவாக்குன ஒரு பேரண்ட்ஸ் அவர் சொன்னாரு, என் புள்ள தூங்கிடுவாளோன்னு. என் புள்ள பக்கத்திலே உட்காந்து என்ன பண்ணுவேன், அவ படிக்கிற மாதிரி நானும் படிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன். அவள் தூங்கினா உடனே நான் எழுப்பிவிட்டு என்ன பண்ணுவேன், அவளுக்கு டீ போட்டு கொண்டாந்து கொடுத்து படிக்க வச்சு, அந்த இப்போல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அப்போல்லாம் இப்போ தான் என்ன வந்துருச்சு, நீட் வந்துருச்சு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவளை பாஸ் பண்ண வச்சு இன்னைக்கு டாக்டர் ஆக்கியிருக்கமான்னு சொன்னார். அந்த புள்ள அவங்க அப்பாவை மறக்குமா? மறக்காது. ஏன்? அவளோட ஒன்னா அவரும் என்ன பண்ணாரு, கண்ணு முழிச்சு உட்கார்ந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக என்ன தியாகத்தை செய்றீங்க? ஆபிரகாம் செய்திருக்கிறாரு பாருங்க, செய்வான் என்பதை அறிந்து சொல்றாரு பாருங்க. தேவனே சாட்சி சொல்றாரு. உங்க பிள்ளைகளை உருவாக்குவதை நீங்க கவனம் செலுத்துங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் பெரிய ஜாதியாவதை பார்க்க வேண்டுமானால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நீதியிலும் நியாயத்திலும் கர்த்தருடைய வழியிலும் கற்றுக்கொண்டு அவர்களை நடத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தர் குறித்த நேரம் வந்துருச்சு. ஆதியாகமம் 21:1 பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்குங்க. கர்த்தர் முடிவை கொண்டு வந்துட்டார். இந்த 2025வது வருடத்தில் இவ்வளவு நாள் காத்திருந்த உங்களுக்கு கர்த்தர் முடிவை சமீபமாக்கி விட்டார். அது உங்கள் கைகளில் வந்து கிடைக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாராளுக்கு மேல் கர்த்தர் கடாட்சம் வைத்தார். கர்த்தர் அவரை நினைத்து அருளினார். அல்லேலூயா. 21:2 பாருங்க, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. தேவன் குறித்த காலம் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயம் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல் ஒன்று கூட தவறி போவது இல்லை, கீழே விழுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் புள்ள படிக்கவே மாட்டேங்குது, என் புள்ள மக்கு புள்ள, என் புள்ள சாதிக்கவும் மாட்டேங்குது, என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல மாட்டேங்குது, நீ என்னமோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள மட்டும் நிலைச்சிருந்தா போதும். அந்த பிள்ளைய கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஜாதியாக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற நம்ம எத்தனை பிள்ளைகளுடைய பெற்றோர் ஒண்ணுமே தெரியாத நபர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வல்லமே என்ன பண்றாரு, பயன்படுத்துவார். இன்னும் பயன்படுத்துவார், வல்லமையாய் பயன்படுத்துவார், மகிமையாய் பயன்படுத்துவார். அநேகர் மத்தியில பெரிய அளவுல கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பயன்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் அதை செய்வார். உங்க பிள்ளைகளோட பிள்ளை கூட செய்ய முடியலங்க, சரி பரவாயில்ல விடுங்க, உங்க கொள்ளு பேரனாவது என்ன பண்ணிடுவான், செஞ்சிருவான். அல்லேலூயா. இந்த நீண்ட தரிசனத்துக்குள்ள நீங்களும் நானும் என்ன பண்ணணும், வரணும். அல்லேலூயா. நீங்க ரூத்தின் சரித்திரத்தை போய் படிச்சீங்கன்னா, ரூத் போவாஸ் திருமணம் முடிச்சு ரூத்து கல்யாணம் ஆகுமானே ஒரு கதை இருந்துச்சு. ஆனா ரூத்துக்கு என்ன நடந்துச்சு, அப்படி தடுமாறி கடைசி காலத்துல போவாச கரம் பிடிச்சு ஒரு ஓபேத்தை என்ன பண்ணாங்க, பெற்றெடுத்தாங்க. அல்லேலூயா. ஓபேத்து ஒன்றும் சாதிச்ச மாதிரி தெரியல. இந்த ஓபேத்துக்கு யார் பிறந்தா, ஈசாய் பிறந்தார். இந்த ஈசாயும் 8 பிள்ளைய பெற்றார். பாவம், கடைசியா ஒரு பிள்ளை பெற்று அதையும் ஆளுமைக்கு அனுப்பி விட்டுட்டு இவரும் என்னமோ தேசத்துல பெருசா சாதிச்ச மாதிரி ஒன்றும் தெரியல. அல்லேலூயா. ஆனா ஈசாய்க்கு ஒரு கடைசி பிள்ளை பிறந்தா தெரியுங்களா,
சிங்கக்குட்டி. அது யாரு? தாவீது. ஹல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலையும் 40 வருஷம் அரசாண்ட நல்ல ராஜா. இன்றைக்கும் அவரை குறித்த ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருட அரசாட்சியில் அவர் தாங்க ஜீசஸுக்கு பின்னாடி அதிபதியாய் நின்று நம்மளை எல்லாம் வழி நடத்த போறார். ஹல்லேலூயா. அவருடைய நாட்களில் தேசம் ரொம்ப சூப்பரான காரியங்கள் நடந்தது. யுத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாட்சி சூப்பரா இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத்துக்கு தெரியுமா தாவீது இப்படி வருவார்னு? ரூத் பாவாசுக்கு தெரியுமா தாவீது இப்படி வருவார், என் கொள்ளு பேரன் இப்படி வருவான்னு தெரியுமா? தெரியாது. ஓபேத்துக்கு தெரியுமா என் பேரன் இப்படி வருவான்? ஈசாய்க்கு தெரியுமா? தெரியாது. ஹல்லேலூயா. ஏன் தாவீதுக்கே தெரியாது? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் கறவல் ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்த என்னை எடுத்து என்ன வாக்கினார்? ராஜாவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சந்ததியை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. உங்க சந்ததிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபம் பண்ணாம இருந்தீங்கன்னா அதான் பாவம், அதான் தப்பு. ஆனா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்க பிள்ளை தேசமாவான், பெரிய ஜாதியாவான். உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு பெற்றோனா இருந்து உங்க பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணாம மட்டும் இருந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அவனை ஆசீர்வதிக்கணும், அவன் பெருகணும்னா அவர்களுக்காக நீங்க தினமும் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் அதை மாற்றி விடும், அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பெரிய ஜாதியாக்கும்படி குறிக்கப்பட்ட காலம் வந்த உடனே நிச்சயமா அது நிறைவேறும். அது சங்கீதம் 102:13 நாம வாசிக்கிறோம். தேவரில் எழுந்தருளி சியோனுக்கு தான் இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நேரம் வந்துருச்சுங்க. கர்த்தர் குறித்த நேரம் வந்துருச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என் பிள்ளைய ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துருச்சு, என் வீட்டை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துருச்சு, என் தொழிலை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துருச்சு, என் மனைவியை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துருச்சு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துருச்சு. சொல்லுங்க, நேரம் வந்துருச்சு. நல்லா சத்தமா சொல்லுங்க, நேரம் வந்துருச்சு. வாயில அறிக்கை பண்ணுங்க, நேரம் என்ன பண்ணிருச்சு? வந்துருச்சு. வேலை வந்தது. என்ன வந்துச்சு? வேலை வந்தது. ஹல்லேலூயா. சங்கீதம் 102:13 நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம். கர்த்தர் குறித்த நேரம் என்ன பண்ணுது? அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. தேவன் பிள்ளையை தந்து விட்டார். தந்து விட்டாரா? இப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்துட்டார். யாரு? ஈசாக். நல்லா சத்தமா சொல்லுங்க, யாரு? ஈசாக். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பிள்ளை தேசமாவதற்கான இடம் இல்ல. ஹல்லேலூயா. இப்ப பிள்ளை வந்துச்சுன்னா என்ன வரும்? மக்கள் வந்துட்டாங்கன்னா என்ன வரும்? இடம் வரும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பம் பெருசாயிடுச்சுன்னா நிச்சயமா என்ன பண்ணுவோம்? வீட்டை பெருசுப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இடம் வாங்குவோம். ஹல்லேலூயா. எப்படி நடக்கும்? அப்படிங்க, காளைகளின் வரத்தினாலே என்ன உண்டு? காளைகளின் பலத்தினாலே மிகுந்த வரத்துண்டு. நம்ம பிள்ளைங்க போய் நிறைய சம்பாதிக்கும் பொழுது நம்ம என்ன வேலை வித்தாலும் லேண்டு வாங்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்குறோமா இல்லையா? வாங்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய திட்டம் வச்சிருக்கிறாருன்னா இடம் என்ன இடம்? எல்லாத்தையும் தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் அங்கேயே தேவன் வாக்கு பண்ணினார். 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணிட்டாரா? இடம் வாக்கு பண்ணிட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்துல அமெரிக்க தேசத்துல 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருந்தது. அந்த எழுப்புதல் நடந்த அந்த அந்த ஆலயத்தின் மேல அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த எழுப்புதலை குறித்த உள்ள புத்தகத்தில் நான் படித்தேன். அக்கினி எரிந்து கொண்டே இருக்குமா. அந்த அக்கினியை ரயில்வே ஸ்டேஷன் 1 கிலோமீட்டர் பக்கத்தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன். அங்கிருந்து இறங்கி ஜனங்கள் இந்த ஆலயத்துக்கு எழுப்புதலில் பங்கு பெறும்படி, அபிஷேகம் பெறும்படி போகிற ஜனங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நடந்து வரும்போதே அந்த இடத்துல இருந்து அக்கினி எரிகிறது என்ன பண்ணுமா? பயங்கரமா தெரியுமா? அந்த ஆலயத்தின் மேல அக்கினி எரிகிறது. இந்த ஜனங்கள் பார்த்து கொண்டே ஆலயத்துக்குள்ள வருவார்களாம். ஹல்லேலூயா.
ஒரு குரூப் இந்த ஆலயத்துக்குள்ள ஆராதனை பண்ண அடுத்த குரூப் ஆராதனைக்கு வெளியே ரெடியா கியூவில் என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. ஹல்லேலூயா. யாராவது வெளியே போனால் அந்த கேப் வரும் பாருங்க, அதில் ஜனங்க உள்ளே வந்துருவாங்களாம். அங்கே ஆராதனை நடத்துகிறதுக்கு பாஸ்டெல்லாம் கிடையாது, உள்ளே வர்றவங்களே அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஆராதனை நடத்துவாங்க. இங்கேருந்து ஒரு குரூப் வெளியே போச்சுன்னா அடுத்த குரூப் உள்ளே வரும். எனி டைம் என்ன பண்ணணும்னா ஆராதனை நடந்து கொண்டே இருக்குமா. ஹல்லேலூயா. அப்போ 12:7 அதை வாக்கு பண்ணார். 13:17 சொல்றார், நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு இதை தருவேன். ஹல்லேலூயா. அடுத்து 15:7 பாருங்க, பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு அப்படிங்கிறார். அப்போ இந்த தேசம், கானான் தேசம் முழுவதையும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எங்க ஒரு அடி நிலம் வாங்க முடியலங்க யாருக்கு, ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது. ஆனால் அவன் கொஞ்சம் வளர்ந்தோன்னே அவன் தன்னுடைய மனைவிக்கான கல்லறை பூமியை 400 சேக்கல் கொடுத்து என்ன பண்ணாராம், வாங்கினார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மரிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு கானான்ல இருந்த சொத்து என்னன்னா கல்லறை பூமி மட்டும்தான். என்னது, கல்லறை பூமி மட்டும்தான். ஆனா ஆபிரகாமுக்கு பின்னாடி அந்த தேசமே யாருக்கு சொந்தமாச்சு, அவருடைய சந்ததிக்கு சொந்தமாச்சு. ஹல்லேலூயா. அது 17:8 வாசிக்கிறோம், நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசத்தையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. இந்த கானான் தேசத்தை ஆபிரகாமுக்கு என்னவா கொடுக்கிறாரா, நித்திய சுதந்திரம். அப்படின்னா என்னது, நித்தியமா சுதந்திரம். உண்மையா இல்லையா? இன்றைக்கும் இஸ்ரேல் தேசம் கொடிகட்டி ஓஹோன்னு என்ன பண்ணிட்டு இருக்கு, பறந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவன் யார்? நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனங்க, தேவனுடைய சொந்த ஜனம், ஆபிரகாமின் பிள்ளைகள். நமக்கு விரோதமா யாரும் நிற்க முடியாது. நம்ம என்னமோ நம்மளை பூச்சி துரு புழு அப்படின்னு சொல்லி நாமளே எப்படி இருக்கிறோம், அப்படியே பரிதாபமாய் காத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பரிதாபப்படுகிற ஜனமே கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கென்று தேவன் தேசத்தை வாக்கு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. என்ன 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 வாக்கு பண்ணுகிறவர்? 2 சென்ட் 3 சென்ட் இல்ல, 1 ஏக்கரா 2 ஏக்கரா இல்ல, கர்த்தர் தேசத்தை வாக்கு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமை அந்த தேசத்துல மிகவும் பெரிய மனிதனாய் ஆசீர்வதிச்சிருந்தார். அந்த தேசமே அவனை பார்த்து மகா பிரபுன்னு சொல்லிச்சான். இந்த தேசம் அவரை பார்த்து என்ன சொல்லிச்சான்? மகா பிரபு. யாரு? யார் அவரு? ஆபிரகாம். ஆனா அங்கேருந்து வரும்போது ஒண்ணுமில்லாம தன் மனைவியோட என்ன பண்ணார்? பரப்பிட்டு வந்தார். ஹல்லேலூயா. அதை ஆதியாகமம் 23:6 பாருங்க, எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. ஹல்லேலூயா. யாரம்மா? மகா பிரபுன்னு சொல்றார். அந்த தேசத்தில் இருக்கிறதான ஒரு ராஜாவை போன்ற ஒரு மனிதன் சொல்றார். அந்த கல்லறை பூமியை வாங்க போகும்போது அந்த மனிதன், அந்த நிலத்தினுடைய எஜமான் சொல்றான், நீங்க யாரு? ஆபிரகாம், நீங்க மகா பிரபு. என்ன பிரபு அப்படின்னா, ஆபிரகாமை பார்க்கும்போது அந்த தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளை என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. உன்னை குறித்த பயம் உன் தேசத்து ஜனங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று உபாகம் 28 வாசிக்கிறோம். இப்ப நம்மளை குறித்த பயம் தேசத்து மக்களுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உருவாக்குவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஜனங்கள் செங்கடலை கடந்து கர்த்தர் பெரிய அந்த அற்புதங்களை எல்லாம் செய்து வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி அந்த ஜனங்களை அழைத்து வந்த பொழுது, யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்த பொழுது, எரிகோவுக்கு வேவு பார்க்க போனதான அந்த 2 மனிதர்களை பார்த்து ராகா பேசி சொன்னாங்க, ஐயோ உங்களை நினைக்கும் போதே எங்களுக்கு என்ன வருது? பயமும் திகிலும் பிடிக்குது. மகா பெரிய ஜாதி, உங்களோட உங்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். பாலாக்கு ராஜா சொல்றான், மாடு புல்ல மேய்கிறது மாதிரி ஜனங்கள்லாம் வந்து நின்னா எப்படி இருக்குது? அப்படியே ஒரு திரள் கூட்டமா இருக்கு, பயமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்தாலே எப்படி என்ன பண்ணாங்க? அதை பார்க்கிற அந்நிய ராஜாக்கள் பயந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பெரிய ஜனக்கூட்டமான பொழுது. ஆனால் இங்க ஆபிரகாம் மட்டும்தான் இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து அவன் சொல்லுகிறார், என்னது? மகா பிரபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னும் 23:15 நம்ம வாசிச்சோன்னு சொன்னா அவர் பாருங்க, அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும் என்று எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு என்று சொல்லுகிறதான அந்த மனிதனை பார்த்து, நான் 400 சேக்கல் வெள்ளியையும் கொடுத்து இந்த நிலத்தை வாங்குறேன்னு சொல்றார். 400 சேக்கல் வெள்ளி என்பது அந்த காலத்திலே ஒரு பெரிய பணக்காரன்ட்ட இருக்கக்கூடிய சொத்து. அல்லேலூயா. அவ்வளவு பணம் கொடுத்து என்ன வாங்குறாராமா? கல்லறை பூமி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம எல்லா விதத்திலும் எப்படி இருப்போம்னா, அதிபதியா இருப்போம், செல்வந்தனா இருப்போம், மேன்மையா இருப்போம், மகா பிரபுவா இருப்போம். நம்மளால எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 24:35 எலெயாசர் சொல்றாரு, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆபிரகாம் யாரு? செல்வ சீமான். நீங்க சொல்லுங்க, உங்களை பார்த்து உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. தெபோரா, நீ தான் செல்வ சீமான். சொல்லுங்க, வாயில அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் வரும் நாட்கள்ல கர்த்தர் அப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. நீ யாரு? செல்வ சீமான். நீ ராஜா வீட்டு புள்ள. நீ நினைச்சத வாங்குவ. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்தை முடிக்கும் போது நம்ம அப்படி முடிப்போம். அல்லேலூயா. நிறைய பேர் நல்ல இடம் வாங்குவீங்க, நல்ல வீடு கட்டுவீங்க. இந்த ஊர்ல இடம் வாங்கலாமான்னு யோசிச்ச நீங்க இந்த ஊர்லயே இடம் வாங்குவீங்க. இதான் உங்களுக்கு எருசலேம். அல்லேலூயா. இங்க தொழுது கொள்ளும்படி வரணும்னால இங்கேயே நீங்க இடம் வாங்குவீங்க, இங்கேயே நீங்க வீடு கட்டுவீங்க. இங்கிருந்து ராஜாக்களாய் பிரபுக்களாய் நீங்க புறப்பட்டு போவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆதியாகமம் 15 அவர் வாக்கு பண்ணினபடி, ஆதியாகமம் 15 என்ன வாக்கு பண்ணார் அப்படின்னா, உன் சந்ததி 400 வருஷம் அடிமையா இருந்து என்ன பண்ணுவாங்க? திரும்பி புறப்பட்டு வந்து இந்த தேசத்தை சுதந்தரிப்பாங்க. நான் முன்னமே சொன்னேன், யோர்தானுக்கு கிழக்கு புறத்தில் 2.5 கோத்திரத்துக்கு தேவன் மோசையின் மூலமாய் பங்கு பிரித்து கொடுத்தார். யோர்தானுக்கு மேற்கு புறத்தில் 9.5 கோத்திரத்துக்கு இஸ்ரவேல் கானான் தேசம் முழுவதையும் பங்கு பிரித்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேசம் முழுவதும் தேவ ஜனங்களால் நிறைந்திருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குரூப் இருந்தாங்க. கானானியர், ஏத்தியர், எபூசியர், எமோரியர், கிர்காசியர் என்று ஒரு பெரிய ஜனக்கூட்டமே அங்கு இருந்தது. அதையெல்லாம் யோசுவாவின் நாட்களிலே அவர்களை எல்லாம் ஜெயித்து அந்த தேசத்தை அவர்கள் சுதந்தரித்து அதையெல்லாம் சீட்டு போட்டு யோசுவா எல்லாருக்கும் பங்கு பிரித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினதை அவர் செய்ய ஒரு நாளும் அவர் என்ன பண்ணல? மறந்தே போகல. ஒருவேளை காலம் தாமதம் ஆகலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு குறித்ததை நிச்சயம் செய்து முடிப்பார். சொல்லுங்க, நிச்சயம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அது நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் இந்த வருடாந்திர வாக்குத்தத்த செய்தியை கேட்கும்படி எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்தீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விசுவாசமும் 100% வளர்ந்து பெருகி நன்மையை சுதந்தரித்து தேசத்தில் அப்பா ஆசீர்வாதமாய் ஆபிரகாமை போல நீர் வைப்பீராக, சாராளை போல கர்த்தர் நீர் வைப்பீராகப்பா. இவர்களை பார்க்கிறவர்கள் இவர்களோடு தேவன் இருக்கிறார், இவர்கள் தேவன் பெரியவர், இவர்களை ஆசீர்வதிப்பதில்லை, இவர்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லும்படியா இவர்களை குறித்த பயம் தேசத்து ஜனங்களுக்குள்ள உண்டாகும்படியா கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்க தடைகள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும். அன்றைய ஏளனமாய் பேசின பிள்ளைகள் கண்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க ஜீசஸ். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உங்க நாமமே மகிமைப்படுவதா, உங்க நாமமே மகிமைப்படுவதா. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.